உங்கள் கோபத்தினால் அதை மாற்றிவிடாதீர்கள். இதோ தேவி, யுத்தத்தில் ஜெயித்தவருக்கு மாலை சூடி மகிழுங்கள். அதன் மூலம் அனைவரும் அறியட்டும், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்குத்தான். ஒரு அடி முன்னே வாருங்கள் நாராயணரே. அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு நாராயணர் என்றும் தேவி லக்ஷ்மிக்கானவர் என்றும் உணர்த்துங்கள். இந்த அற்புத காட்சியை காண 2 கண்கள் போதாது. அதனால் இன்று முதல் திருமண வைபவத்தின் போது இது ஒரு சடங்காக தொடரட்டும். இன்று முதல் திருமணத்திற்கு முன்பு மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்து திருமண வாழ்க்கையை தொடங்குவார்கள். இந்த சடங்கானது லக்ஷ்மி நாராயணரின் அன்பு வெளிப்பாடாக கருதப்படும். ஆதலால் இது வெற்றி மாலை என்றழைக்கப்படும். உங்களின் அற்புதமான வடிவத்தை எந்த ஒரு பக்தன் தன்னுடைய வீட்டிலோ அல்லது தொழில் நிலையத்திலோ வைத்து தொடர்ந்து பூஜை செய்பவர்களுக்கு அவரின் வாழ்வில் இன்பம், பலம், ஆரோக்கியம் என அனைத்தும் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! இவர்கள் மாலை சூட்டிக் கொண்டதே சந்தோஷமான கண்கொள்ளா காட்சி என்றால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் திருமணமானது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும்! இது உடனே நடந்தாக வேண்டும். நாளைய நாள் சிறந்த நாள். ஆதலால் நாளைய தினமே லக்ஷ்மி நாராயணரின் திருமணம் நடைபெறும். மேலும் இந்த சுப வேளையில் சப்த ரிஷிகளுக்கும் இந்த வேதத்தின் அருள் கிடைக்கும். திருமணத்தின் மூலம் அன்புடன் இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் வேத ஞானமும் பரவும்.
பிரபு, இப்போது இந்த தாசனுக்கு அனுமதி அளியுங்கள். நான் பல்வேறு வேலைகள் செய்ய வேண்டியதுள்ளது. அது என்னுடைய பெரும் பாக்கியம். ஆனால் பிரபு, திருமணத்திற்கு யாரையெல்லாம் அழைக்க வேண்டும்? தேவரிஷி, தாயே, கூறுங்கள் தாயே. வைகுண்டத்தின் 7 வாயுர் கதவுகளை தாண்டி வர முடிந்தவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும். அதாவது தங்கள் மனதை வென்றவர்கள் மட்டும்தான் இத்திருமணத்தில் கலந்து கொள்ள இயலும். அவரை விட்டுவிட அயக்ரீவா. கத்ரு, காதலில் அதர்மமின்றி எதுவும் இல்லை. ஹயக்ரீவனுக்கு லக்ஷ்மி மீது காதல் வந்துவிட்டது. காதலுக்காக செய்யும் ஒவ்வொரு கர்மாவும் தர்மம்தான். ஆமாம் தாயே, ஆமாம். அன்பினால் இல்லை என்றால் வலியினால். நிச்சயமாக சுதர்சன சக்கரத்திற்கு மாற்று ஆயுதத்தை நீங்கள் எனக்கு அளித்தே ஆக வேண்டும் தந்தையே. ஹயக்ரீவா, நீ என் நாராயணனை விட திறமையானவன் என்றால் இந்த சுதர்சன சக்கரத்தை கடந்து வந்து என்னை அடைய வேண்டும். இதுதான் என் நிபந்தனை. நாராயணரே, இங்கு வைகுண்டத்திற்குள் தீய எண்ணத்துடன் யாரும் வர முடியாது. பிறகு ஏன் நீங்கள் சக்கரதாரியாக நிற்கிறீர்கள்? தேவி, இந்த சுதர்சனம் என் மகிழ்ச்சியை பறித்துவிட்டது. எனக்கு பொறாமையாக உள்ளது. தங்களுக்கு சுதர்சனத்தின் சக்தி மற்றும் மகிமை மீது இவ்வளவு நம்பிக்கையா? என் மீது கூட அவ்வளவு இல்லையே. உங்கள் அன்பின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நாராயணரே. அன்பின் சக்தியானது ஒரு வைக்கோலை கூட வஜ்ரமாக்கிவிடும். சுதர்சனம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு வைக்கோல் இருந்தால் கூட அதை கடந்து எவராலும் வர முடியாது. நீ எதை சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராக உள்ளேன். அருமை தந்தையே, உண்மைதான் தந்தையே. ஒரு தந்தையால் தன்னுடைய மகன்கள் சாவதை எப்படி பார்க்க முடியும்? சரி, ஆரம்பியுங்கள் தந்தையே. எனக்கு தேவையானது என்னவென்றுதான் தெரியுமே. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தந்தையே, உங்களுக்கு கால அவகாசம் இல்லை. ஏனெனில் எனக்கு இந்த ஆயுதம் லக்ஷ்மி நாராயணனின் திருமணத்திற்கு முன்பு கிடைத்தாக வேண்டும். சுதர்சனம் உங்களின் வடிவம் நாராயணரே. அதன் சக்தியினால்
இந்த பிரபஞ்சமே அதன் குணத்தையும் மகிமையையும் அறிந்து கொண்டு விட்டது. இனி எப்பொழுதும் எந்த ஒரு மூடனும் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய துணிய மாட்டார்கள்.